தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு எந்த நூலை பத்தி பார்க்கணும், எந்த புத்தகம் பத்தி பார்க்கணும்னா ஒரு நாவல், ஒரு குறுநாவல். அந்த குறுநாவல் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. குறுநாவலோட பேர் வந்து அரண். நம்ம தேனி மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர் அல்லி உதயன் அவர்கள் எழுதிய நாவல். இது வந்து தோராயமா 150 பக்கங்கள் இருக்கு. இந்த நாவலோட மைய கரு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாஞ்சாலை பாஞ்சாலை மில்லு ஆரம்பிக்கிறாங்க, ஆலை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆலைக்கு வந்து சங்கம் அமைக்கிறது பத்தின ஒரு கதை அது. அந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு 300 பேர் வந்து சங்கம் ஆரம்பிக்க சொல்றாங்க. ஆனா வைரம் வந்து சங்கம் ஆரம்பிச்சா இவங்க பின்னாடி வந்து நம்ம பெரிய பிரச்சனை பண்றாங்க. நல்லா வளர்ந்து வந்துட்டாரு அந்த வைரவன்ற முதலை வந்து வளர்ந்து பாஞ்சாலை உருவாக்கி கொண்டு வந்தார். ஆனா அதுக்கு பின்னாடி பல தொழிலாளர் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சங்கம் வைக்கணும்னு சொல்லி அவரு எப்படி சொல்றது, ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க. 300 பேர் தொழிலாளர் ஆரம்பிக்கிறாங்க. 300 பேருக்கு வேலையில சொல்லி வெளியே அனுப்பிடுறாரு அந்த வைரவன் வந்து. அந்த 300 பேருக்கு சோறாக்கி போடுறதா நம்மளோட கதாநாயகி. பாத்தீங்கன்னா நாவலோட கதாநாயகி முத்துமாடத்தி அப்படின்ற ஒரு பெண் தான் அந்த 300 பேருக்கு வந்து சோறாக்கி போடுறாங்க. இந்த நாவல் வந்து ரொம்ப அருமையா போகுது. பல கதாபாத்திரங்கள் வருது. சில கதாபாத்திரங்கள் தான் நேரம் நிற்குது. ஆனா அதுல வந்து பல கதாபாத்திரங்கள் வந்து நேரம் நிற்குது. இந்த நாவல் பிரச்சனை தேனி மாவட்டத்தில் எழுத்தாளர் தேனி மாவட்டத்தால இந்த நாவல் பிரச்சனை தேனி மாவட்டத்தில் உள்ள ஊர்கள், பெயர்கள், இடங்கள் எல்லாமே வரும் இந்த நாவல்ல. அது ஒரு சிறப்பான விஷயம். அதை வந்து பதிவு பண்ணிட்டாரு. தேனி மாவட்டத்திலே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த புக் படிக்கும் போது. தேனி மாவட்டத்தில் ஊர்கள், பெயர்கள் எல்லாமே இதுல வரும். அந்த மாதிரி தொட்டு எழுதியிருக்காரு. மாவட்டத்தை வந்து மண் சார்ந்த வட்டாரத்தை சார்ந்து எழுதியிருக்காரு. இந்த நாவலோட சிறப்பு பாத்தீங்கன்னா, ஒரு போராட்டம், வாழ்க்கையே ஒரு போராட்டம். அந்த வாழ்க்கை போராட்டத்துல தொழிலாளருக்கு ஆதரவா முத்துமாடத்தி போராடுறாங்க. அதாவது போராட்டம் எப்படின்னா, அவங்களுக்கு உணவு 300 பேருக்கு உணவு சமைச்சு போடுறாங்க. அதே மாதிரி 300 பேருக்கு உணவுக்கு உண்டான அரிசி, பருப்பு, நிதி திரட்டி கஷ்டப்பட்டு பாவம் ரொம்ப கடமை இது பண்ணி இது பண்றாங்க. நூல் வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து இப்படி 300 பேருக்கு ஒரு பெண் தலைமை தாங்கி ஒரு போராட்டத்தை வழிநடத்துறாங்க. அதுதான் அந்த நாவலோட மைய கருத்து. போராட்டம் என்னாச்சு இதுல, அவங்க வெற்றி பெற்றாங்க தோற்றாங்க, அந்த கதையே நாவலோட கதையை. இதுல வந்து சில கதாபாத்திரம் நிறைய வருது. அது ஒன்று குறைச்சிக்கலான்ற மாதிரி என்னோட தோணுது. அதாவது வந்து அவரோட சொல்றேன், செண்பக பாண்டியன் ஒரு கதாபாத்திரம் திருப்பூர்ல இருந்து வந்து அதுக்கு என்ன காரணம் இந்த கதாபாத்திரம் வந்துச்சுன்னு தெரியல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த நாகவல் இந்த முத்துமாடத்தியோட தோழிகள் நிறைய பேரை வச்சிருக்காரு. எவ்வளவு தோழிகள் அவசியமான தெரியல. முத்துமாடத்தையே வந்து நல்லா நினைச்சு நிற்கிறாங்க அந்த கதாபாத்திரமே. அதுக்கு கூட நிறைய கதாபாத்திரம் நினைச்சிருக்காரு. அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு தோணுது. அது மாதிரி நல்லா சிறப்பாக எழுதியிருக்காரு இந்த நாவல். அந்த அதே மாதிரி வட்டார வழக்கங்கள் சரியா பயன்படுத்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த நாவலோட மையக்கருத்தை வந்து தொழிலாளர் வர்க்கத்தை பத்தி அந்த முக்கியமா அதை ஊண்டி சொல்லியிருக்காரு. தொழிலாளர் வர்க்கம், அவங்க தொழிலாளர் நலனை பத்தி எழுதியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காரு. அரண் நாவலோட பேர் வந்து அரண். ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு இந்த எழுத்தாளர் வந்து. தோழர் அழிவுதன் வந்து அருமையா எழுதியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாவல் வந்து முத்துமாடத்தியோட மகன் பாரதி என்ற கதாபாத்திரம் நல்லா அருமையா இருக்கும். இன்னும் சில கதாபாத்திரங்கள் ரெண்டு கதாபாத்திரம் ராமையா இருக்கட்டும், சில கதாபாத்திரம் வந்து நல்லா இந்த கதாபாத்திரம் பார்த்த மாதிரி இருக்கு. இவங்க பேச்சு இப்படி இருக்கு, இந்த இடம் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தேனி மாவட்ட மக்கள் ஒன்றியே இந்த நாவல் பயணிக்கும். நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இந்த நாவலை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தானாவே தெரிஞ்சிடும், இது நம்ம மாவட்டத்தோட புத்தகம், நம்ம மக்களை பத்தி பிரச்சனை பத்தி பேசணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால கண்டிப்பா அனைவரும் நம்ம தேனி மாவட்ட எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய நூல்களை கண்டிப்பா நீங்க வாசிக்கணும், வாங்கணும். தேடி வாங்குங்க, வாசிங்க. தொடர்ந்து நான் காணொலி போட்டுட்டே இருக்கேன். நீங்க ஆதரவு கொடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி நூல்களை பத்தி நம்ம தேனி மாவட்டத்தில் உள்ள எழுத்தாளர்களை பத்தி தொடர்ந்து அவங்களுக்கு காணொலியா போட்டுட்டே இருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.